இந்த வீடியோவில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தினசரி நடப்பு நிகழ்வுகளுக்கு ஜூன் மாதம் நடந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தேசிய பங்கு சந்தையின் புதிய எம்டி மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக விக்ரம் லிமா நியமிக்கப்பட்டுள்ளார். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE விக்ரம் லிமா appointed as the new MD and CEO of National Stock Exchange. ஸோ MD அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தலைமை நிர்வாக அதிகாரி ஆக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா ராமகிருஷ்ணா. ஸோ அவங்க டிசம்பர் மாதம் 26 டிசம்பர் 2016 MD அண்ட் CEO அந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டாங்க. அடுத்து பிரிட்டன் எலெக்ஷன். ஸோ பிரிட்டன் தேர்தலில் சீக்கிய பெண் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரிட்டனில் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அந்த தேர்தலில் பிரீத் கார் கிரில் அப்படிங்கிற சீக்கிய பெண்மணி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் எம்பியாக ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சீக் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பிரிட்டன் பாராளுமன்றத்தில் முதல் முறையாக சீக்கிய பெண் பிரீத் கவுர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சரிங்களா, பிரீத் கவுர் கிரில். ஸோ இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, யார் அவங்க எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ அடுத்து நிதி ஆயோக். நிதி ஆயோக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அப்படிங்கிறது சாத் SATH சாத் சஸ்டைனபிள் ஆக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு சேர்ந்து மாநில அரசுகளுடன், மத்திய அரசும் மாநில அரசுகளுடன் மனித மூலதனத்தை மாற்றுவதற்கான நிலையான செயல் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சாத் அப்படிங்கிறது நிதி ஆயோக். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் சுகாதாரத்துறையில் 3 முன்மாதிரி மாநிலங்களை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அதாவது கூட்டாட்சி முறையில் மாநில அரசுகளுடன் ஒரு இணக்கமான முறையை கடைபிடித்து ஒரு நிலையான செயல் திட்டத்தை உருவாக்குறது தான் இந்த சாத். ஓகேங்களா. அடுத்து செல்ஃபி வித் டாக்டர். செல்ஃபி வித் டாக்டர் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்பை பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லான்ச்சஸ் மொபைல் ஆப் செல்ஃபி வித் டாட்டர். ஸோ இந்த ஆப் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து மிகுவால் டி எஸ்கோட்டோ பிராக்மேன், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி பாஸ்ட் அவே. ஸோ இவர் தான் ஐநா பொது சபையின் முன்னாள் தலைவர். ஸோ பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட். சரிங்களா, பிரசிடென்ட்டாக இருந்தவர் இவர் இறந்துட்டாரு. ஸோ இவருடைய பேர் மிகுவால் டி எஸ்கோட்டோ பிராக்மேன். சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் தாம்சன். இவர் தான் கரண்ட் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்ட். ஓகேங்களா. அடுத்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் ஃபார்ம் லான்ச்ட் இன் சைனா. சைனாவில் உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி மையத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மின் உற்பத்தி மூலயமாக 40 மெகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். இது 15,000 வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கக்கூடிய திறன் பெற்று இருக்குது. குறிப்பிட்ட பரப்பளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோலார் பேனலை மிதக்க விட்டு ஸோ அது மூலயமா எனர்ஜி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஏன் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஃபுல்லாக பொல்யூஷன், அவங்க ஃபுல்லாக ரினியூவபிள் எனர்ஜிக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனோட இனிஷியேட்டிவாக இப்போ உலகின் மிகப்பெரிய ஒரு மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி மையத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லான்ச்சஸ் டெலிலா டு ப்ரொவைட் லீகல் எய்ட் இன் ரூரல் ஏரியாஸ். அதாவது தொலைதூர சட்ட உதவி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களுக்கு ஒரு சட்ட உதவியை வழங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்கலாம். சரிங்களா. ஸோ இந்த திட்டத்தை கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பேர் என்னன்னா டெலிலா. ஸோ டவுனில் இருக்கக்கூடிய வக்கீல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை, சட்ட ஆலோசனைகளை வழங்குவாங்க. சரிங்களா. முதல் இனிஷியேட்டிவாக எந்தெந்த ஸ்டேட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் 2 ஸ்டேட்லையும் இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து த புக் இந்திரா காந்தி எ லைஃப் இன் நேச்சர் அப்படிங்கிற புக் ரிலீஸ் ஆயிருக்கு. த புக் இந்திரா காந்தி எ லைஃப் இன் நேச்சர் ரிலீஸ்ட். ஸோ யார் இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் ஜெயராம் ரமேஷ். ஜெயராம் ரமேஷ் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இவர் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர், முன்னாள் மத்திய அமைச்சர். ஸோ இது ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பிரசிடென்ட் சோனியா காந்தி இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எழுதுனது ஜெயராம் ரமேஷ். புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி எ லைஃப் இன் நேச்சர். அடுத்து ஸ்பெயின்ஸ் ரஃபேல் நடால் ஹாஸ் லிஃப்டட் இஸ் 10th French Open men's single title. இது ரஃபேல் நடாலோட 10th French Open
மென்ஸ் சிங்கிள் டைட்டில். ஸோ இது வந்து பிரெஞ்சு ஓப்பன் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. மொத்தமாக அவர் வந்து 10வது சிங்கிள் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது வந்து மென்ஸில். விமென்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெலனா ஒஸ்டபென்கோ அப்படிங்கிறவங்க வந்து விமென்ஸில் வந்து இதை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா லட்வியா. சரிங்களா? இவங்களோட கண்ட்ரி லட்வியா சேர்ந்தவங்க இவங்க. ஸோ ரஃபேல் நடால் வந்து ஸ்பெயினை சேர்ந்தவர். ஓகேங்களா? அடுத்து யூரோப்பியன் யூனியன் and France grant 3.5 million euros to curb emission in India. ஸோ பருவநிலை ஒப்பந்தம் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பிரான்ஸ் மற்றும் யூரோப்பியன் யூனியன் ரெண்டும் சேர்ந்து 3.5 மில்லியன் யூரோஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ மொபைலைஸ் யுவர் சிட்டி அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து இந்த கிராண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3.5 மில்லியன். யார் கொடுக்குறாங்க? யூரோப்பியன் யூனியன் அண்ட் ஃப்ரான்ஸு. சரிங்களா? ஐரோப்பிய யூனியனும் ஃப்ரான்ஸ் ரெண்டும் சேர்ந்து 3.5 மில்லியன் யூரோஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 சிட்டிஸ் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க மொபைலைஸ் யுவர் சிட்டி அப்படிங்கிற இனிஷியேட்டிவில். எந்தெந்த சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர், கொச்சி அண்ட் அகமதாபாத். ஸோ இந்த 3 சிட்டியும் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து இவங்களுக்கு சேரும். ஸோ இது வந்து என்னென்னா யூரோப்பியன் யூனியன் கமிட்மெண்ட் அண்டர் த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். பாரிஸ் கிளைமேட் பற்றி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம் அந்த ஒப்பந்தத்தில். அந்த ஒப்பந்தத்தின் படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அமெரிக்கா கூட அந்த ஒப்பந்தத்தில் வந்து வெளியே வந்துட்டாங்க. பருவநிலை மாறுபாடு அப்படிங்கிற பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்தியா போன்ற நாடுகள், வளரும் நாடுகள், சைனாக்கெலாம் வந்து என்னென்னா இந்த திட்டத்தின் மூலியமாக நிறைய நிதியுதவி கிடைக்குது. அவங்க வந்து இந்த பெனிஃபிட் கிடைக்குது அவங்களுக்கு நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கெலாம் வெளியேதா அப்படின்னு நியூஸ் பார்த்தோம். ஸோ அதனுடைய அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூரோப்பியன் யூனியனும் பிரான்ஸும் வந்து 3.5 மில்லியன் வந்து பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் மூலியமாக இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பாரிஸ் கிளைமேட் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த நியூஸ் எங்கே பார்த்தாலுமே வந்து அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரீசெண்ட் டேஸில் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் ஜூன் 14 and 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.